வணக்கம். நான் உங்கள் ஷேர் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் பேசுகிறேன். இப்போ நம்ம நாளைக்கான நெஃப்டி மூவ்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நெஃப்டி எப்படி பிஹேவ் ஆச்சு, இன்றைக்கி எப்படி நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு புல்லிஷ் அப்வர்ட் மூமெண்ட். நேற்று எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ரிவர்ஸான மூமெண்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஆஸ் யூஷுவல் செட் நம்ம சொன்ன மாதிரி இந்த 15-day மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா 750 லெவல்ஸை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு ரீஜனில் நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் நம்ம சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மண்டே மார்னிங் பை வந்து இந்த லெவலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஷார்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் ஃபார் தி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 2 கேண்டில் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் 2 கேண்டில் இங்கே இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை. ஸோ உங்கள் டார்கெட்ஸ் வந்து 15,000 வந்து ஒரு அப்கமிங் ரெசிஸ்டன்ஸாக பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக 50,000 இருக்குது. 15,100 கிட்ட நீங்கள் 15,070 வரைக்கும் அப்வர்ட் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். வென்எவர் தெர் இஸ் அ ஃபால் கோ ஃபார் ஏ பை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ முன்னாடியே. ஸோ அது மாதிரி டெம்பரரியாக ஒரு அப்வர்ட் மூமெண்ட் உங்களுக்கு நல்லா காட்டியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அப்வர்ட் புல் இருக்க போகுது. இவ்வளோ நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தும் மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகிருக்குது. ஒரு நல்ல விஷயம். கோவிட் டெத்ஸ் அது அதிகமாக இருக்குது. ஓகே, லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தெர் ஹை சான்சஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட் கேண்டில் யூஸ்வலி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் செகண்ட் கேண்டில் எடுக்க சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் கேண்டில் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது 15 மினிட்ஸ் ஷார்ட்டில். ஈவன் 5 மினிட்ஸ் ஷார்ட்லேயும் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 5 மினிட்ஸ் ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட்லி ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் ஓகே கேப் அப் ஆகிடுச்சு, அடுத்தது வந்து மார்க்கெட் கீழே விழுவுன்னு நினச்சி நிறைய பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், 3 கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிஜெக்ஷன் கீழே தெரியுது பாருங்கள். அப்புறம் ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து 14,950 க்ராஸ் ஆகிடுச்சுன்னா இட் வில் கோயிங் டு 15,070 15,100 வந்ததுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ரிஜெக்ஷனு ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ நாளைக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் வில் கம் டவுன். ஸோ எக்ஸ்பைரி வந்து 14,950 ரேஞ்சில் தான் எக்ஸ்பைரி இந்த வீக் முடிய போகுது. ஸோ பி ரெடி. ஸோ 950 to 14,900 to 15,000 தான் எக்ஸ்பைரி மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸோ இதுக்கு மேலே நெஃப்டிக்கு பெரிய டவுன்ஃபால் நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப ரேர். ஸோ 100 or 200 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு வரும். ஸோ திருப்பி ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் எப்போ ஹிட் ஆகும்னா 15,300 கிட்ட 200 250 கிட்ட 300 ஆல் டைம் ஐயா திருப்பி ஹிட் ஆகிட்டு திருப்பி வேணால் ஒரு ஃபால் கொடுக்குமே தவிர இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி ஒரு புல் பேக் இருக்கிறது டவுட்டு தான். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து 14,000 15,000 இருக்க போது. நாளைக்கு ஆப்ஷன் செல்லர் வந்து ஈஸியாக 15,000 15,000 பிஇயை செல் பண்ணி நீங்கள் 14,900 பிஇ செல் பண்ணி யூ கேன் ட்ரை இட். ஸோ நல்ல ஒரு டிகே பார்க்கலாம், நல்ல ஒரு இது பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ட்ரெண்ட், ஒரு கண்டினியூஸ் ஃபால். ஸோ இது வந்து ஒரு ஃபால். ஸோ இது வந்து ஃபாலுக்கு முடிஞ்சோடனே இது ஒரு கன்சால்டேஷன் லேயர். இது வந்து கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் டார்கெட் வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து 33,000 34,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 29th ஏப்ரலோட ஐ வந்து 39,000. ஸோ மோஸ்ட்லி நான் இதான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த எக்ஸ்பைரியில் இந்த லெவல் ஆல்மோஸ்ட் 33,500 அந்த ரேஞ்சு வரைக்கும் ஈஸியாக போகும். ஸோ அதான் எக்ஸ்பைரி டேவோட இதாக இருக்க போகுது. நாளைக்கு நீங்கள் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான் கொடுக்க போகுது. யூ கேன் எக்ஸெப்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் 700 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நெஃப்டியோட ஒரு மூமெண்ட். அதே மாதிரி கம்மிங் டு கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்து கரெக்டாக இந்த வீக்லி பையில் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அவங்களுக்கு 50 மூவிங் ஆவரேஜுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ ஒரு பிரேக் அவுட் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பை எடுத்தவங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம கொடுத்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாரத் கேர் எல்லாமே ஒரு ரெடியாக புல் பேக்கு ரெடியாக நிற்கிது. ஸோ ஈஸியாக இது வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதுவும் நல்ல ஒரு அப் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். ஸோ பொசிஷனல் பைஸ் பார்த்திங்கன்னா நம்ம
நாளைக்கு நீங்கள் என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து ரேடாரில் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்ஸ் புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 2000 வரைக்கும் வச்சுக்கலாம். நாளைக்கு 2000 வச்சு 1962லேருந்து 2000 வரைக்கும் ஈஸியான ஒரு டார்கெட்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ப்ரெஸ்டீஜ். பார்த்தீங்கன்னா, எஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய ஒரு ஜோன். ஸோ நிறைய வாட்டி ஹிட் ஆகிட்டு இட்ஸ் டேக்கிங் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், திருப்பியும் ஹிட் ஆகுது. ஸோ இந்த வாட்டியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வால்யூம் வந்து நல்ல ஒரு அப் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஆல்ரெடி நிறைய இடத்துல நடந்திருக்கு. வால்யூம்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக காட்டியிருக்கு. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் வால்யூம்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்வர்ட் மூமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக காட்டியிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்ச்லேருந்து வெளில போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் டார்கெட் ஆஃப் 280 ஃபார் டுமாரோ. பொசிஷனல் பையர்ஸ் 292 வந்து டார்கெட் வச்சுக்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு கன்சாலேஷன் ஜெயின் 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 161 வச்சுக்கலாம். டுமாரோஸ் டார்கெட் நல்ல ஒரு அப் அண்ட் மூவ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜிபிசிஎல் வந்து குஜராத் பிஓ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பியும் தேர்டில் இந்த இடத்துல கன்சல்டேஷனாக இருந்து திருப்பியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 98 ரீஜனுக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 100. ஈஸியாக ஒரு 100 வரைக்கும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுக்க போகுது. ஸோ நல்ல ஒரு 106 வரைக்கும் ஈஸியாக ஒரு லெவல் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இது வந்து பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் டெய்லி பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்க போகுது. ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுக்க போகுது. லாஸ்ட் ஸ்டாக் வந்து வெஸ்ட்லைஃப் பார்த்திங்கன்னா, திருப்பியும் 200 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏன் இந்த இடத்துல நம்ம இதில் ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பியும் அப்வர்ட் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஐஸை வந்து க்ளோஸ் ஆகுறது. ஸோ ரவுண்ட் நம்பர் 450 அப்கமிங் டார்கெட் 450. ஸோ பொசிஷனல் பையர்ஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து 50 டே மூவிங் கிராஸ் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ இதான் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபார் பை. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை வந்து எப்போ வந்து பை பண்ணுறவங்க இன்ட்ராடேவாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ஒரு ஃபால் இது மாதிரி கண்டினியூஸ் ஃபால்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிபிலிட்டிஸ் நம்ம செக் பண்ணுறது இப்படி நடக்கலாம் அப்படின்னு கூட இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் to 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்கும். ஸோ இதான் நாளைக்கோட நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பை.